Hello students, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் வந்து entity relationship model in DBMS. So இந்த entity relationship modelல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னா entityனா என்ன, entity setனா என்ன, attributes என்ன, அதோட types என்ன, relationship ஒரு ரெண்டு entity setக்குள்ள relationship எப்படி இருக்கும். For example 1 to 1 இருக்குமா, 1 to many இருக்குமா, இல்ல many to many இருக்குமான்னு பார்க்க போறோம். Strong entity set, weak entity setனா என்னன்னு பார்க்க போறோம். Traps னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது 2 டைப்ஸ் இருக்கு. fan trap, chasm trap அப்படின்னு இருக்கு. ஸோ அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். லாஸ்டா வந்து ஒரு ER மாடலை எப்படி ஒரு ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடலா கன்வெர்ட் பண்ணலாம்னு பார்க்க போறோம். இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பேசிக்ஸ் பார்க்கலாமா? ஸோ இப்போது இந்த ER மாடலை வந்து கண்டுபிடிச்சவர் வந்து டாக்டர் பீட்டர் சென் 1976 இது பண்ணியிருக்காரு, கண்டுபிடிச்சாரு. ஸோ ER டயக்ராம்னா என்ன? ER டயக்ராம்னு சொல்லலாம், ER மாடல்னு சொல்லலாம். இட் இஸ் அ நான் டெக்னிக்கல் டிசைன் மெத்தட் that works on the conceptual level based on the perception of real world. அப்படின்னா இப்போ நமக்கு நம்ம ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து அந்த வீட்டில் எத்தனை ரூம்ஸ் இருக்குது, ஒவ்வொரு ரூமோட ஸ்கொயர் ஃபீட் என்ன, இப்போது கிச்சனுக்கு பக்கத்தில் நமக்கு ஒரு டைனிங் ஹால் வரணும்னா அது எங்கே வரும், எந்த இடத்துல வரும், அது எப்படி அந்த ரூம் வந்து எதை ஃபேஸ் பண்ணணும், இதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ஓரலாக சொன்னால் புரியாது. ஒரு ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி கொடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி ER மாடலுங்கிறது வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ரிலேஷனல் மாடலில் பார்த்தோம். அதாவது ரிலேஷன்னால் போகணும் இல்லையா, ரிலேஷன் அல்லது டேபிள் ஒரு ரோ காலம்ஸ்லாம் இருக்குது. இப்போ எனக்கு எத்தனை டேபிள்ஸ் இருக்கணும், என்னோட டேட்டாபேஸ் டிசைன் பண்ணும்போது எத்தனை டேபிள்ஸ் இருக்கணும். ஸோ அதை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? எனக்கு வந்து யூசர் வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அதை ER மாடலில் வரைஞ்சிருவேன். அந்த ER மாடலில் வந்து அது எனக்கு ஹெல்ப் பண்ணும் எவ்வளோ டேபிள்ஸை வந்து நம்ம டிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது ER மாடலை நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ER மாடலை நான் வந்து it helps to design the database. ஓகேவா? டிசைன் தி டேட்டாபேஸ். இப்போது இந்த டிசைன் தி டேட்டாபேஸ். ஸோ அப்படின்னு சொன்னால் எனக்கு எத்தனை டேபிள் ஐடென்டிஃபை how many relations tables are possible. So ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டாபேஸை சொல்லுது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் டேட்டாபேஸ். ஸோ இப்போ இந்த டெஃபினேஷன் நம்ம இதில் பார்த்தோம். நமக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும். ஏன் அப்படின்னு சொன்னால் இதே டெஃபினேஷனாக நான் என்ன சொன்னேன், ஸ்கீமான்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம் இல்லையா, அதுலேயுமே நம்ம என்ன சொன்னேன், நான் அதுவும் டிசைன் ஆஃப் த டேட்டாபேஸ்ன்னு சொன்னேன். பட் அதில் எப்படி சொன்னேன், ஒரு டேபிளை எப்படி டிசைன் பண்ணணும்னு சொன்னேன், ரைட்டா? இதை ஹவு டு டிசைன் எ டேபிள், அது டேபிள்னாலும் டேட்டாபேஸ்னாலும் ஒன்று தான். டேபிள்னு சொன்னேன். அதில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணினேன், நான் வந்து சப்போஸ் அந்த ரிலேஷன் வந்து ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொன்னால் ஸ்டூடெண்ட் போட்டு எனக்கு அதில் என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், அந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா. இது வந்து ஒரு டேபிளை டிசைன் பண்ணும்போது நான் இப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறேன். வேறஸ் எனக்கு டேபிளே எத்தனை இருக்குதுன்னு தெரியாது. அது ஸோ அப்படிங்கும் போது நான் வந்து யூசர் ரெக்குவயர்மெண்ட்ஸை கேட்டுட்டு எத்தனை டேபிள் இருக்க போதுன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவேன். அது வந்து ER அதுக்கு தான் நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் ER டயக்ராம் யூஸ் பண்ணுவேன். சரியா?
ஸோ இப்போ பார்க்கலாமா, டெஃபினிஷன் பார்க்கலாம். இப்போது தட் ஒர்க்ஸ் ஆன் த கான்செப்ஷுவல் லெவல். ஸோ எனக்கு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். எனக்கு வந்து இட் இஸ் அ நான் டெக்னிக்கல் டிசைன். ஸோ இந்த இது டிசைன் ஏன் நான் டெக்னிக்கல், நம்ம வந்து இதில் எதுவும் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இப்போ சி ப்ரோக்ராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து தெரியணும் இல்லையா, சின்டெக்ஸ்னால் என்னன்னு தெரியணும். இதுக்கு ஏதாவது சின்டெக்ஸ் தெரியணுமா அவசியமே கிடையாது. இது வந்து ஒருத்தருக்கு அதை பற்றி இஆர் மாடல்னால் என்னன்னே தெரியாது, பட் அவங்க அதை பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எப்படி வந்து நம்ம எவ்வளோ டேபிள் இருக்க முடியும்னு நம்ம ஓரலாக சொன்னால் டேபிள் இப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இதுதான் டேபிள்னு சொன்னால் அவங்க இதில் பார்த்துட்டு வந்து அவங்க வந்து ஒரு விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் ஒர்க்ஸ் ஆன் த கான்செப்ஷுவல் லெவல் பேஸ்ட் ஆன் தி பர்செப்ஷன் ஆஃப் த ரியல் வேர்ல்டு. ஸோ இது எல்லாமே வந்து ஏன் ரியல் வேர்ல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஏன் ரியல் வேர்ல்டு அப்படின்னு சொன்னாங்க, ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு என்டிட்டி செட் இருக்குது. இங்கே இந்த என்டிட்டி ஏங்கிற வந்து இட் வில் எக்ஸிஸ்ட் இன் த ரியல் வேர்ல்டில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுங்கிற என்டிட்டி செட் இருக்குது, அதே மாதிரி புக்குங்கிற என்டிட்டி செட் இருக்குது. ஸோ இதில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டூடெண்ட்டு என்டிட்டி செட்டுக்கும் புக் என்டிட்டி செட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப், ரெண்டு பேருமே அதை ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட் வந்து புக் ரீட் பண்ணுறாங்கன்னு நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. ஸோ இதுவும் ஒரு ஆப்ஜெக்ட், இதுவும் ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ எல்லாத்தையும் இதுவும் ஒரு ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்ட் ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளே என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதெல்லாமே ரியல் வேர்ல்ட் என்டிட்டி செட்ஸ். ரியல் வேர்ல்ட்னால் நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம அதோட எக்ஸிஸ்டன்ஸை பார்க்குறோம். ஸோ அதனால தான் இட் கன்சிஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் கால்ட் entities and of relationship among objects and attributes which define the properties. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து என்டிட்டி செட்ஸு, இதெல்லாம் வந்து இதோட ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லலாம், ஆட்ரிபியூட்ஸ்ன்னு சொல்லலாம். அப்படின்னா எப்படி ஒரு ஸ்டூடெண்ட் என்டிட்டி செட்டை வந்து நான் ஐடென்டிஃபை பண்ண முடியும், அது அவங்க எப்படி இவங்க தான் அந்த ஸ்டூடெண்ட்டை இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய ஐடென்டிட்டியே நீங்கள் உங்களுக்கு நம்மளோட ஐடென்டிட்டியே சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு ஐடி கார்டு இருக்கு இல்லையா, சிமிலர்லாம் நம்மளோட ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு சிமிலராக ஒரு ஸ்டூடெண்ட்டுங்கிற என்டிட்டி செட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு என்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது, ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி இருக்குது, ஸ்டூடெண்ட் நேம் இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது, டேட் ஆஃப் பர்த் இருக்குது. அதே மாதிரி புக்குங்கிற ஒரு என்டிட்டி செட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு புக் ஐடி இருக்குது, ஆத்தர் இருக்குது. மெயின் இது வந்து ஆத்தர். பட் நான் அதை வந்து ப்ரைமரி கீயாக எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் ஒரே ஆத்தர் வந்து 2-3 புக்ஸ் எழுதியிருப்பாங்க. ஸோ புக் நேம் இருக்குது, ப்ரைஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்டிட்டி செட்டுனா என்ன, ஆட்ரிபியூட்னா என்னென்னு அடுத்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இதை பார்த்தோன்னே நம்ம வந்து ஒரு இதில் விஷுவலைஸ் பண்ண முடியும். இப்போது நம்ம வந்து ஸ்டூடெண்ட் என்டிட்டி செட் இருக்கா, ஸ்டூடெண்ட் என்டிட்டி செட்டை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம், திருப்பி நம்ம ரிலேஷனல் மாடலில் வந்து ரெப்ரசன்ட் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன், ஒரு டேபிளில் வந்து ஃபீல்டெல்லாம் இருக்கு இல்லையா, ஃபீல்டு ஆர் ஆட்ரிபியூட்ஸை நம்ம காலம்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ ஸ்டூடெண்ட்டுங்கிற என்டிட்டி செட்டில் ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், ஃபோன் நம்பர், டேட் ஆஃப் பர்த்ன்னு சொல்லி நான் எழுதுனா அப்போ அதுலேருந்து அது ஒரு டேபிள்னு நான் சொல்லிக்கலாமா, ரிலேஷனல் மாடலாக கன்வெர்ட் பண்ணியாச்சா. அப்போ இங்கே இன்னொரு டேபிள் எனக்கு என்ன இருக்கும், புக்குன்னு ஒரு டேபிள் இருக்கும், அதில் என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், புக் ஐடி, ஆத்தர்ஸ், புக் நேம், ப்ரைஸ் இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னால், ரெண்டுமே வந்து படிச்சிட்ருக்காங்க, ரெண்டுமே படிச்சிட்ருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்புங்கிறத நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இட் இஸ் அ டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் பை த நான் டெக்னிக்கல் யூசர். ஸோ இது ஒரு ஸ்டாண்டர்ட் அண்ட் லாஜிக்கல் வே ஆஃப் ரெப்ரசன்டிங் டேட்டா. ஏன் ரெப்ரசன்டிங் டேட்டா, நம்ம டேபிளில் என்ன இருக்குது, டேட்டா இருக்குது, அந்த டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒன் வந்து இது ஸ்டாண்டர்ட் வே. ஏன் இதை ஸ்டாண்டர்ட் வேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இதுக்குன்னு ஒரு நொட்டேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. இந்த ரெக்டாங்கிள் வந்து என்டிட்டி செட்டை டினோட் பண்ணும், இந்த ஓவல் ஷேப் வந்து ஆட்ரிபியூட்ஸை டினோட் பண்ணும். நமக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன் நமக்கு
இருக்குது, இதுதான் இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணால் நம்ம இந்த ஸ்டாண்டர்டை ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் வே ஆஃப் விஷுவலைசிங் த டேட்டான்னு சொல்லணும். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், என்டிட்டினா என்ன, என்டிட்டி செட்னா என்ன, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்டிட்டிஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.